மக்களே, இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு கறி எல்லாமே தாளித்து விட்டு மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மசாலா தனியாக எடுத்து வச்சு கறியை வந்து தாளிப்பாங்கங்க. உங்கள் ஊர் சைடில் எப்படி தாளிப்பாங்கன்னு சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுறதுக்கான தேங்காய் இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, 4 லவங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய். இது வந்து உள்ளே போடுறதுக்காக குழம்புக்குள்ளே போட்டுருவாங்க. கறி எடுத்து தாளிக்கும்போது அது தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இது எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு ப்ளஸ் அரைச்சி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் போடும்போது நாங்கள் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தனால என்னால் வீடியோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, சீரகம், அதெல்லாம் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த 2 பேஸ்ட்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிடுவேன்னா நம்ம குழம்புல போடும்போது மட்டும்தான் அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா கறியை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், முட்டை, கோழி கருவில் இருக்கும்போது இந்த முட்டை, இந்த மாதிரி முட்டையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது அதுலேயே வந்து பாதி எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சைடில் வந்துட்டு கொத்தமல்லி தலையும் தேங்காயும் கறி கூட போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் கலந்து வச்சுருக்கிற கறியை நம்ம வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா வணக்கி விடணுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறியிலே நல்லா தண்ணி விட்டு கொதித்து வரும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கறி தாளிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலாஸை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டுக்க போகிறோம். உள்ளே போட்டு விசில் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ம் தனித்தனி லேயர்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து மசாலாவை ஒன்றா சேர்க்க மாட்டோம். நீங்களும் ஒன்றா சேர்த்து அரைக்காதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து வச்சு அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், நான் கேட்டுறேன் பாருங்கள், 2ம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாம் கறியோடு ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறியிலே நிறைய தண்ணி விட்டுருச்சு. இது வந்து நாங்கள் தண்ணி ஆட் பண்ணலை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 5 விசில் விட்டோம் நாங்கள், ஏன்னா நாட்டுக்கோழி இல்லைங்களா, அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ 5 விசில் விட்டோம். தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறியை வந்து தனியாக எடுத்துகிட்டு தாளிக்கிற ப்ராசஸ் தாங்க. தண்ணி குழம்பு வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. குழம்பு தண்ணியாட்ட தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணாதவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கறியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், மிளகா, தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேம் தாளிக்கிற ப்ராசஸ் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கறியை வந்து நம்ம அந்த குழம்புலேருந்து தனியாக வடித்து எடுத்துருக்க போகிறோம். எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்திக்க போகிறோம். ஆனால்
அதுக்கு முன்னாடி அந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து தாளித்து ரெடி. குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து அவசர அவசரமாக எடுத்தனால சைடில் இப்படி வந்து ஆங்கிள் மாறி மாறி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.